ஹலோ டூட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம தேனியிலேருந்து கிளம்பி மேகமலைக்கு போகிற அந்த ட்ராவலை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மேகமலையில் எங்கே போனோம் அண்ட் என்ன மாதிரி இருந்துச்சு கிளைமேட் அப்படின்றத தான் நீங்கள் மெயினாக பார்க்க போகிறீங்க. போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு செம்மையாக இருந்துச்சு. அந்த கிளைமேட் தான் வந்து அல்டிமேட்னே சொல்லுவேன். இங்கே மேகமலைக்கு போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமம்லாம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கிராமம் தான் இந்த மணலாறு. இதை கிராஸ் பண்ணி போகும்போது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வியூ தான் நாங்கள் அப்போ பார்த்தது. செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஏன்னா போகிற வழி எல்லாமே வந்து உங்களுக்கு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ அமைதி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸும் இருந்துச்சு. அது என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஒரு கும்பலான யானைகள் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் பார்க்க முடிஞ்சுது. வண்டியை நிறுத்தி ஒரு 5 to 10 minutes வந்து நாங்கள் ஃபுல்லாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி கிளம்பணும். இப்போ நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கு பேர் தான் மகாராஜா மெட்டு. இந்த மகாராஜா மெட் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் நீங்கள் பார்க்குற அந்த ஜங்ஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அது என்னென்னா இட்லியும் சிக்கன் குழம்பும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி முதல்ல அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்ப்போம். அந்த கிளைமேட்க்கும் பிளேஸுக்கும் இட்லி சிக்கன் குழம்பு காம்பினேஷனுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபீலிங்ஸ் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஃபீயை பே பண்ணிவிட்டு நேராக மகாராஜா மேட்டில் போயிட்டு அந்த சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுமே அந்த மகாராஜா மேட்டோட வியூ பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். இங்கே உட்காரத்துக்கு சின்ன சின்னதாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா உட்காந்து அழகாக இந்த நேச்சரை ரசிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு பாறைக்கிட்டெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடித்து திரும்பி பார்த்தா அடடா அப்படி ஒரு வியூ. என்னடான்னு பார்த்தா மேகமே வந்து இறங்கி நாங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் இதுக்கு மேகமலைனே ஆக்சுவலி பேர். இந்த இடத்துல இருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வழிபாதை போகும். அதில் நடந்து போனீங்கன்னா இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பாறைகள் செட்டப்லாம் இருக்கும். அங்கே நின்று நீங்கள் இன்னும் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு முருகர் கோவில் இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா மலை உச்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் போயிட்டு நல்லபடியாக மனசில் நினச்சதை முருகர் பெருமான்கிட்ட வேண்டிட்டு இந்த இடத்துக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டவர் செட்டப் மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் போய் இறங்கி பார்த்தா இன்னொரு வியூ பாயிண்ட். ஸோ இங்கே வந்து ஹைலைட்டே என்னென்னா நீங்கள் இதுதான் வந்து வியூ பாயிண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா மறக்காமல் சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ ஹைலைட்டான ஒரு சூப்பரான கிளைமேட் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மகாராஜா மேட்டோட அழகான வியூ பாயிண்ட்டை நீங்களே பாருங்கள். கிழக்கு தேன் செட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட. இந்த மேகமலையில் முடிஞ்ச வரைக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேச்சரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்லான பீஸ்ஃபுல்லான மைண்டோட தான் இப்போ சென்னைக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சென்னை போகிறதுக்கு முன்னாடி எங்கே போனோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பை பை.